கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசம் பண்ணியிருக்கிறார். சரி, அதாவது பாருங்க, உங்களுக்கு 9 கிரகம் இருக்கு இல்லையா? சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது. சரிதானே? இந்த 9 கிரகமும் சூரியனை ஒரு நீள்வட்ட பாதையில சுற்றி கொண்டு வருது, பூமியோட சேர்த்தமாக. சரியா? பூமி எப்படி சுற்றுதோ அதே மாதிரி இந்த கிரகங்களும் சுற்றி கொண்டு வருது. வரையக்குள்ள இந்த பாதையில 12 ராசிகள் இருக்கு. இந்த பாதையில 12 ராசிகள் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கு. இந்த ராசிகளை 27 நட்சத்திரத்தையும் கொண்டு இந்த ராசிகள் 12 ராசிகளாக இருக்கு. சரியா? இந்த 12 ராசிக்குள்ள ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் இருக்கு என்று சொன்னா நல்லா யோசிங்க, விஞ்ஞானமா யோசிங்கன்னு சொன்னா நடுவுல சூரியன் இருக்கு. இப்படி ஒரு நீள்வட்ட பாதை இருக்கு. குறிப்பிட்ட ஏரியாவில் இந்த கடை தாண்டி ஓட்டம் வைக்கிற மாதிரி தான் இந்த கடை தாண்டி ஓட்டம் என்ன, 2 கடையை வச்சிருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட இடம் ஒன்று இருக்கு. அப்ப ஒரு கடைக்குள்ள இருந்து அடுத்த கடைக்குள்ள ஓடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அப்படித்தானே? அதே போலத்தான் இந்த 2 ராசிக்குள்ள ஒரு ராசி, அந்த 2 கடைக்குட்பட்ட ஏரியாவை ஒரு ராசி என்று நினைச்சோம்னு சொன்னா இந்த கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. சரியா? அப்ப வேகமா சுத்துற கிரகம், மெதுவா சுத்துற கிரகம் இருக்கு இல்லையா? அப்போ வியாழ பகவானும் சனியும், வியாழ கிரகமும் சனி கிரகமும் தான் இந்த சூரியனை ரொம்ப நேரமா மெதுவாக சுத்துற கிரகங்கள். அப்போ வியாழனுக்கு ஒரு ராசியில இருக்கிறதுக்கு ஒரு வருஷம் வேணும். ஒரு ராசியை கடக்கிறதுக்கோ அது ஒரு ராசியில் இருக்கிறதுக்கு ஒரு வருஷம் வேணும். சனி பகவானுக்கு ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 வருஷம் வேணும். எத்தனை வருஷம்? 2.5 வருஷம். இதனாலதான் நீங்க பாருங்க, 9 கிரகம் இருந்தாலும் இந்த வியாழ கிரகத்தையும் சனி கிரகத்தில மாற்றத்தையும் தான் நாங்கள் கூடுதலாக கொண்டாடுறோம் இல்லையா? அதுக்குரிய பரிகாரம் செய்யறதுக்கு காரணம், கூட காலம் ஒரு வீட்டில் இருக்க போறாங்களாது. வீடு என்று சொல்வது ராசி, உங்களோட வீடு இல்லை, ராசி, ராசிய வீடு என்று சொல்றது. அந்த வீட்டில் கூட காலம் இருக்க போறாங்க இந்த வியாழனும் சனியும். இப்போ ஒரு ஆள் கூட ஒரு வீட்டில் நம்ம வீட்டை வச்சு கொள்வோமே, ஒரு விருந்தினர் வாரார், அவர் இன்றைக்கு வந்து நாளைக்கு போனாருன்னா அவர் பிரச்சனை கிடையாது. கொஞ்சம் காலம் கூட இருப்பாருன்றா தான் பின்னுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கும். அவர் இரவையில் புரட்ட விடுவார், தூங்கலாம் வரைக்கும். அவர்களுக்கு கொடுக்குற சாப்பாடு இன்றைக்கு கொடுக்குறேன்னா 3 சாப்பாடு கொடுத்துடலாம். ஒவ்வொரு நாளும் சாப்பாடு கூட நான் பாவக்காய் சாப்பிடுறல, எனக்கு கரண்ட் விருப்பம் இல்லை, எனக்கு உருளைக்கிழங்கு விருப்பம் இல்லை, எனக்கு இன்றைக்கு மச்சம் வேணும். ஏன்னா நம்ம அன்னைக்கு வெள்ளிக்கிறோம், யாரு நம்ம சாப்பிட்றல. இப்படி நமக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருப்பார், போமா இல்லையா? அப்ப தொடர்ச்சியாக நீண்ட காலம் இருக்கக்குள்ளதான் ஒரு பிரச்சனை நமக்கு வந்து சேரும். ஆனா வேகமா வந்துட்டு போறாங்களால பிரச்சனை இல்லை. அப்படித்தான் தொடர்ச்சியாக நீண்ட காலம் இருக்கிற அந்த கிரகங்களால தான் உங்களுக்கு பிரச்சனை வரும், அதிகமாக வரும் என்கின்ற அடிப்படையில தான் அதிக காலம் இருக்கிறார்கள் ஒரு ராசியில வியாழனும் சனியும் என்றதால் தான் இதை நாங்கள் அதிகமாக கொண்டாடுறோம். அதுலேயும் இந்த சனி பகவான் என்றால் இவரை போல கொடுக்கிறாலும் இல்லை, கெடுக்கிறாலும் இல்லை. சனியை போல கொடுப்பாலும் இல்லை, கெடுப்பாலும் இல்லை என்று சொல்லுவாங்க. உங்களுக்கு நிறைய கிடைக்குதுன்னு சொன்னா அதுக்கு காரணமும் இந்த சனி பகவான் தான். நிறைய உங்களை விட்டு போகுதுன்ற அதுக்கு காரணமும் சனி பகவானா தான் இருக்கு. சரிதானே? அந்த வகையில 7.5 வருஷம் 3 ராசியில இருக்கக்கூட எங்களுக்கு இந்த 7.5 சனி என்றதுக்கு அர்த்தம் தான் 3 ராசியில இருக்கக்குள்ள எங்களுக்கு பிடிக்கக்கூடிய காலம். அது என்ன ராசி என்றால் எங்கட ராசியும், எங்களுக்கு முதல் இருக்கிற ராசியும், எங்களுக்கு பிறகு இருக்கிற ராசியும். உதாரணமா சொல்லுவோமே, சிங்க ராசிக்காராக ரெண்டா சனி பகவான் கடக ராசிக்குள்ள வரக்குள்ளேயே எங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கும். கடக ராசியில 2.5 வருஷம். அது மாறினா எங்கட ராசி சிங்க ராசி, சிங்க ராசியில 2.5 வருஷம். எங்களுக்கு அடுத்த ராசி என்னது?
தெரியுமா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். வேதாத்தீவில் நான் சொல்லணும் என்று நினைக்கிற விஷயம், நிறைய பேருக்கு நட்சத்திரம் தெரியாது. உங்களோட நட்சத்திரம் என்னன்னு கேட்டால் நிறைய பேருக்கு தெரியாது. மிக கட்டாயமா பெரும்பாலுமாக ராசியை சொல்றேன். இப்போ நீங்க விடம் என்று கேட்டா நாங்கள் கிழக்கு மாகாணம் என்று சொல்ற நல்லா இருக்குமா, இல்லை நாங்கள் மட்டக்களப்பு என்று சொல்ற நல்லா இருக்குமா, இல்லை நாங்கள் தேக்காதீவு என்று சொல்ற நல்லா இருக்குமா? அதை விட இந்த விஷ்ணு வித்யாலய ரோடு பண்ணிக்கோங்க, என்ன மகாவித்யாலய ரோடு சரி என்று சொல்றது நல்லா இருக்குமா? எது நல்லா இருக்கு? தேக்காதீவு மகாவித்யாலய ரோடு அப்படின்னு சொல்றாங்க. நல்லா சரியான அக்குரேட்டான இடமா இருக்கு இல்லையா? அப்ப நீங்க என்ன நட்சத்திரம் என்று நீங்க திருச்சி வச்சு கொண்டாதான் அது உங்களுக்கு சேரும். இப்ப சிங்கராசி என்று ஒருத்தர் சொன்னாங்கண்டா மகம் பூரம் உத்தரம் இந்த 3 நட்சத்திரத்துக்கு ஆளாக்களுக்கு இந்த சிங்கராசி பொருத்தம். இப்ப சிங்கராசி என்று நாம அர்ச்சனை பண்ணினா என்ன நடக்கும்? அது மக நட்சத்திரமாகவும் இருக்கலாம், பூர நட்சத்திரமாகவும் இருக்கலாம், உத்தர நட்சத்திரமாகவும். அச்சிவினி நட்சத்திரம் மேசராசி என்று சொன்னீங்கன்னா அச்சிவினி பரணி கார்த்திகை இருக்கலாம். அப்போ நான் 3 நட்சத்திரம் என்று சொல்லாம 3 ராசியை சொல்லாம நட்சத்திரத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதானே? ஆகவே எங்களுடைய ராசி, எங்களுக்கு முதலில் இருக்கிற ராசி, எங்களுக்கு அடுத்த ராசி, இதுல இருக்கக்குள்ள வரக்குள்ள எங்களுக்கு 7 சனி காலமாக இருக்கும். சரி, இப்ப சரிவா என்னம்மா எங்களோட பிரச்சனை? இந்த 7 சனி எப்படி என்று சொன்னால் 3 வகையான சனி இருக்கும். ஒன்று பொங்கு சனி. இந்த 7 வருஷமும் நிறைய பொங்கு, பொங்கல் பொங்குற மாதிரி காசு பணம் புகழ் பேர் பதவி எல்லாம் பொங்கு நல்லா கிடைக்கும். ஆனா 22 வருஷத்துக்கு ஒருக்கா எல்லாரும் 7 சனியை கட்டாயம் சந்திச்சு தான் ஆகணும். ஏன்? மொத்தம் 12 ராசி, ஒரு ராசியில 2.5 வருஷம், மொத்தம் 12 ராசிலையும் 30 வருஷம். எங்களுக்கு 7 சனி காலம் 3 ராசியில், அப்ப 7 வருஷம் போனா 7 சனி இல்லாத காலம் 22 வருஷம். 22 வருஷத்துக்கு 7 சனி இருக்காது. 22 வருஷம் முடிய திரும்ப அடுத்த சுற்று 7 சனி வரும், வந்தே ஆகும். அப்போ இந்த 22 வருஷத்துக்கு ஒருக்கா 7 சனியை காணக்குள்ள ஒன்று பொங்கு சனியா இருக்கும், அடுத்தது மங்கு சனியா இருக்கும். ஏண்டா இருக்கிறதெல்லாம் அப்ப எப்படி பொங்கிச்சோ இது இந்த 7 வருஷம் அப்படி மங்கு எல்லாத்தையும் இழந்து நாங்கள் நடுத்தெருவுக்கு வரக்கூடிய அளவுக்கு கொண்டு விடும். அடுத்தது மரணச்சனி. அடுத்தது மரணச்சனி. ஏன் மரணச்சனி என்று சொன்னா அந்த அடுத்ததாக வரக்கூடிய 7 சனி காலம் அந்த 7 வருஷத்துக்குள்ள கட்டாயம் எங்களுடைய மரணம் நிகழும். சரியா? இதே வேளை அதை கேட்கலாம் நீங்க, இடையில 5 வயசுல ஒரு புள்ள சாகுது, 22 வருஷம் சாகுது. இன்னொரு விஷயம், 11 பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க, ஒரு ஆள் மட்டும்தான் விளையாட மாட்டார், எல்லாம் டீம் தோக்குமா? 11 பேர்ல ஒரு ஆளுக்கு விளையாட இயலாது, விளையாட தெரியாது, சரியான கோலை, என்ன டீம் தோத்துருமா? இல்ல, மிச்சம் 10 பேர் நல்லா விளையாடுவாங்க. ஒருவேளை அந்த ஒரு ஆள் தான் நல்லா விளையாடுவான், மற்ற 10 பேரும் விளையாட மாட்டான், என்ன டீம் வெட்டுருமா? இல்ல, இந்த 11 பேரும் சேர்ந்து செய்யறது தான் அதுல விளையாடு. இந்த மாதிரி சனியால மட்டும் அனைத்தும் தீர்மானிக்கப்படுறது இல்லை. சனி பெரிய கிரகம், பலமான கிரகம், நிறைய பலன்களை தரக்கூடியது என்றாலும் மீதி எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர் இருக்காங்க. இந்த 8 பேர்ல பலனையும் பார்க்க வேணும். இப்ப இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்படுற பலன், உங்களுடைய ஜாதகத்துல 8 கிரகமுமே இல்லை, சனி மட்டும் இருந்தா உங்களுக்கு என்ன நடக்கும் என்றதுக்குரிய பலன் தான் நீங்க டிவியில பார்க்கறது, நோட்டீஸில் பார்க்கறது, இதெல்லாம் இந்த சனியால தரக்கூடிய பலன் மட்டும். இதே நேரம் மங்கு சனியாகவே இருந்து எல்லாம் மங்கி போகக்கூடியமா இருந்து ஏனைய 8 கிரகமும் நல்ல பலமா இருக்குமெண்டா, நல்ல பலனை உங்களுக்கு தருமென்றால் இந்த பலன், இந்த பிரச்சனை மிக மிக குறையும். சரியா? ஐயா மங்கு சனி என்று சொல்லி போட்டார் எனக்கு, ஆனா நான் நல்லா இருக்கேன் என்று கேட்டா என்ன பிரச்சனை? ஐயா சொன்னதுல பிள்ளை இல்லை, ஆனா 8 கிரகம் உனக்கு நல்லா இருக்கு, வியாழன் நல்லா இருக்கு, ரெண்டார்த்தமா இருக்கு. அதுதானே? அது நேரம் பொங்கு சனி என்று சொல்லி போட்டாரு, ஆனா எனக்கு ஒன்றுமே பொங்கல்ல, எல்லாம் இழந்துட்டு ரெண்டா 8 பேரும் பிரச்சனைக்குரிய ஆக்களா இருக்காங்க. அப்படியெல்லாம்
இதெல்லாம் பார்க்கணும்னு சொன்னா ஒட்டுமொத்த ஜாதகத்தையும் பார்க்கணும். அதே போல எந்த ராசிக்கு 8வது இடத்துல சனி பகவான் இருக்காரோ அவங்களுக்கு அட்டமத்தி சனி என்று சொல்லுவாங்க. இப்ப சிம்ம ராசி என்பவர்களுக்கு அட்டமத்தி சனி காலம். அட்டமத்தி சனி காலம் எங்களோட ஆயுளுக்கு பிரச்சனையான காலம். ஆயுளுக்கு ஏனென்று சொன்னா உங்களோட ஜாதகத்துல நீங்க போய் கேட்பீங்களா ஐயாட்ட, ஐயா நான் இத்தனை வருஷம் இருப்பேன், எனக்கு வருத்தம், அப்பாவுக்கு வருத்தமா இருக்கு, அப்ப எனக்கு பிரச்சனை வருமா, பயப்படணுமா என்று கேட்கறீங்க. அப்ப என்ன ஐயா என்னத்தை பார்ப்பாருண்டா உங்களோட ஜாதகத்துல உங்களோட லக்கினம் லானாண்டு போட்டுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? உங்களோட குறிப்பை பார்த்துருக்கீங்களா? அதுல லானாண்டு போட்டுப்பாங்க. அதுதான் ஒன்று. அதுல இருந்து 8வது இடத்தை பார்த்தா அங்க என்ன கிரகங்கள் எப்படி அமைப்பில் இருக்குன்னு பார்த்தா அவருக்கு பிரச்சனை வருமா, ஆய்வு குறையுமா, கூடுமான்னு சொல்லலாம். அந்த 8வதுக்குரிய ஆள் தான் ஆறாள் சனி பகவான், 8வது அதிபதி என்று சொல்லி நம்மளை சனி பகவானுக்கு சொல்றார். ஆகவே சனி பகவானுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆயுள் காரகன். 8ஆம் இடத்து அதிபதி என்றபடியால் ஆயுளை தீர்மானிக்கிறவர் சனி பகவான். சரிதானே? அதே போல ஒரு அதிதேவதை பிரத்யதி தேவதை என்று இருக்கும். பலம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள், அவருக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஆள், 2 பேர் இருப்பாங்க. சனி பகவானுக்கு பலன் கொடுக்கக்கூடிய ஆள் ஆறு என்று கேட்டால் ஆறு யமதேவன். ஆறு யமதேவன் என்ன செய்கிறாள்? என்னோட உயிரை எடுக்கிறாள். அப்ப யமதேவரை தான் கூட சனி பகவான் வச்சிருக்காரு. அவர் தான் ஆயுள்காரன், ஆயுளை தீர்மானிக்கிறார். அப்ப யமதேவரை வச்சிருந்தா தான் என்ன செய்யலாம்? இவர் ஆயுள் எடுக்கணும் வேண்டாம், இவர் அனுப்பி கொள்ளலாம். எந்த வகையில இந்த அட்டமத்தி சனி என்பது ஆயுளுக்கு சமனான பெண்டத்தை கொடுக்கும். சிம்மராசி என்பவர்கள் போக்குவரத்தில் பிரயாணத்தில் ஏதாவது பொருட்கள் பாவனையில் மிக கவனமாக இருக்கணும். அதே போல எந்த ராசிக்கு 4வது இடத்துல சனி இருக்குது, இப்ப தனு ராசிக்காரர்களுக்கு 4வது இடத்துல மீன ராசியில சனி பகவான் இருக்கிறார். அவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்றால் அட்டமத்தி சனியில அரைவாசி பலன், அரைவாசி பிரச்சனை. அட்டமத்தி சனியில உதாரணமா சொல்லுது, நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி கால் உடையுமா இருந்தால் 2 இடத்துல உடையும் என்று சொன்னா அர்த்தாஷ்டம சனியில ஒரு இடத்துல உடையும். சரியா? அப்படி அதுதான் நான் பயமுறுத்தா உங்களுக்கு பயன்பாட்டல்ல, உதாரணத்துக்கு சொல்றேன். ஆகவே இப்படியானவங்கெல்லாம் இன்றைக்கு வாதையில் இந்த யா உன்னத்துல ஆர்வம் போடுவேன் எழுதிங்க. சரிதானே? ரைட், எந்த வேலை முடிச்சு இன்றைக்கு போய் நான் தோஷத்தை கழிச்சு அங்க குண்டத்துல போட்டுதேன் கண்டு சொன்னா கழியுமோ? இல்ல இல்ல. ஒரு லோன் எடுக்கணும்னு சொன்னா லோன்காரன் வீட்டை அடிக்கடி போகணும். போய் அவன் வீட்டில் இருக்கிற மண்ணெல்லாம் அவன் வாட்டாவில் எடுத்துட்டு வரணும். வந்தா தான் இந்த மண் போகுதுன்னு லோனை தருவான், இல்ல கடன் தருவான். ஓமா இல்லையா? போய் கேட்டு எனக்கு அவசரமா 1 லட்சம் ரூபாய் காசு வேணும் 2 வேணும்னே அவர் என்னைவார், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, எதுக்கும் பாப்பமே என்று சொல்லுவார். ஏன்னா பிறகு 2ஆம் தரம் போனோடனே நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன், பாப்பா நாளைக்கு வந்து பாருங்க. நாளைக்கு போனோடனே நாளைக்கு தாங்க சொன்னவர் அவர்கிட்ட சண்டை நான் கோல் பண்ணுறேன், கோல் பண்ண மாட்டேன், திருப்பி 3 நாள் நம்ம போகணும். நாளைக்கு தாங்க, நாளைக்கு வா. 2 நாளைக்கு போனோடனே 50,000 ரூபாய் தந்து இப்ப இவ்வளவுதான் இருக்கு, புறவு இருக்காவா நிச்சயமா ஆகிட்டாரு. அப்படிதான் தருவாங்க கலந்தாராம். அப்படித்தானே? அதே மாதிரி தான் இன்றைக்கு கொண்டு கொட்டி போட்டு எல்லாம் முடிஞ்சென்று அர்த்தம் கிடையாது. ஒவ்வொரு சனிக்கிழமை இந்த நான் சொன்ன 5 ராசிக்காராக எது சிம்மம், தனு, கும்பம், மீனம், மேஷம், இவங்க 5 ராசிக்காரர்களும் மிக கட்டாயமா. ஆனா அது மட்டுமில்லை, ஏனைய ராசிக்காரர்களும் கிட்டத்தட்ட சனி பகவானை வந்து பார்த்துட்டு போகும். நீலம் கலர் பூ கொண்டு வந்து சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ண முடியும். ஒரு நல்லெண்ணெய் விளக்கு, நல்லெண்ணா நிறைய வகையில நல்லெண்ணெய் செய்யல, கடலையில நல்லெண்ணெய் செய்யல, கச்சான்ல நல்லெண்ணெய் செய்யல, வெள்ளில நல்லெண்ணெய் செய்யல. அப்ப அவருக்கு தேவையானது வெள்ளில செய்த நல்லெண்ணெய். சாதாரணமாக போய் நல்லெண்ணெய் வாங்க வேண்டாம், வெள்ளில செய்த நல்லெண்ணெயா கேட்டு வாங்கி அதுல சின்ன ஒரு